Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 10th Max Algebra 3rd chapter. This second exercise 3.2. This second problem பார்க்கலாம். Second problem என்னன்னா find the LCM of the given expression. நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ செகண்ட் ப்ராப்ளமில் வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்சிஎம்னா என்ன லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். ஓகேங்க, இது வந்து எல் மெத்தடில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது லீஸ்ட்டாக உள்ள காமன் மல்டிபிள்ஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, இதே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், ஸ்பீடாக முடிச்சிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் 4x² and 8x³ இப்படி ரெண்டு இது வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன 4 இருக்குது. தென் செகண்ட் ஒன்றுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 8 இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து ஃபஸ்ட்டு எல் மெத்தடில் வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன 4, 8 இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 2 2s are 4, தென் 4. நெக்ஸ்ட்டு வந்து 2 1 2, தென் வந்து திருப்பியும் 2 1, 1. ஓகேவா, இப்போ வந்து நமக்கு வந்து எல்சிஎம் என்ன, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4, 4 2s are 8. 8 தான் நம்மளுடைய எல்சிஎம். ஓகேவா, இப்போ வந்து கோஎஃபிஷியண்டோட எல்சிஎம் நமக்கு கிடச்சிச்சு, 8 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டினில் என்ன இருக்குது, x² y இருக்குது, x³ y² இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸில் வந்து ஹையஸ்ட்டாக என்ன இருக்குது x³ இருக்குது. ஹையஸ்ட்டாக எக்ஸில் வந்து ஹையஸ்ட்டாக என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கணும், அதுதான் எல்சிஎம். என்ன இருக்குது x³ இருக்குது. ஸோ x³ தான் எல்சிஎம். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு வந்து இங்கே ஒய் இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் எதுக்கு இருக்குது y². ஸோ அந்த y² வந்து எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் நம்மளுடைய எல்சிஎம். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னும் இந்த நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன, செகண்ட் கொஸ்டின் -9a³b². கொஸ்டின் எழுதிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் -9a³b². நெக்ஸ்ட்டு 12a²b², தென் வந்து சி. இதுதான் நம்மளுடைய செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கும் நம்ம வந்து எல் மெத்தடில் வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் உள்ள கோஎஃபிஷியன்ட் என்ன -9 and 12. ஸோ இதுக்கு வந்து 9 and 12 வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன 9, 12 என்ன வரும் 3 3 3 4. நெக்ஸ்ட்டு வந்து 3 1 4, தென் வந்து 2 2 2 1 1. ஸோ நமக்கு வந்து எல்சிஎம் என்ன, எல்சிஎம் எழுதிக்கோங்க. 3 × 3 × 2 × 2 இது எல்சிஎம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குது ஏயோட பவர் பார்க்கணும். ஏ வந்து a³ இருக்குது, இங்கே a² இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன a³. ஸோ a³ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்கு b² தான். நெக்ஸ்ட்டு சிக்கு சி தான். ஓகேவா, அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36. நமக்கு வந்து இங்கே -9 இருக்குது. ஸோ -3 வரும். அப்போ -36a³b² சி. இதுதான் நம்மளுடைய செகண்ட் கொஸ்டினுக்கு எல்சிஎம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன, 16m, -12m²n², 8n². அப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் என்னென்ன இருக்குது 16 இருக்குது, -12 இருக்குது, தென் வந்து 8 இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு வந்து இனி வந்து எல் மெத்தடில் வந்து டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 16 -12, நெக்ஸ்ட்டு வந்து 8. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்னது 4 எடுத்துக்கலாமா, இல்லை 2 2ஆகவே போவோம். 2 8 6, தென் 4, தென் திருப்பி 2 என்ன வரும் 4 3 2, திருப்பியும் 2 என்ன வரும் 2 3 1, நெக்ஸ்ட்டு 2
1 3 1 நெக்ஸ்ட்டு 3 1 1 1 ஓகேவா. இது நம்ம வந்து எல்சிஎம் எழுதிக்கலாம். எல்சிஎம் என்ன இங்கே வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே எழுதிக்கலாமா 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 4 டைம்ஸ் 2. நெக்ஸ்ட்டு வந்து 3. நெக்ஸ்ட்டு வந்து லெட்டர்ஸுக்கு பார்க்கலாம். லெட்டர்ஸுக்கு என்ன எம் இருக்குது, இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எம் இல்லை. ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் இருக்கிறது எது, இது எம் ஸ்கொயர். ஸோ எம் ஸ்கொயர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என், இங்கே என் இல்லை, இங்கே என் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் என் ஸ்கொயர் இருக்குது. அப்போ வந்து இங்கே என் ஸ்கொயர். தென் வந்து -12. ஸோ இது ஸ்டார்டிங்கில் மைனஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 3s are 48 -48 m ஸ்கொயர் n ஸ்கொயர் தான் நம்மளுடைய எல்சிஎம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 4th கொஸ்டின் p ஸ்கொயர் -3p + 2 அண்ட் p ஸ்கொயர் -4. இது வந்து ஒரு இக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இக்குவேஷனே எடுத்து எழுதிக்கலாம். என்ன p ஸ்கொயர் -3p + 2. இதுக்கு எப்படி எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஐ மெத்தட் யூஸ் பண்ணணும். ஐ மெத்தட் எப்படி, இங்கே வந்து -3 சென்டரில் உள்ளது, தென் வந்து 2. நமக்கு வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். அப்போ வந்து என்னென்ன இது கொடுத்தா வரும் -2 அண்ட் -1. இப்போ வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியாச்சுன்னா -1 -2 -3 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 2s are 2. இப்போ வந்து நமக்கு கிடச்சிருச்சா. அப்போ வந்து இது p ஸ்கொயர் -3p + 2க்கு என்ன வரும் p -2 தென் வந்து p -1. இதுதான் நம்மளுடைய இது ஃபஸ்ட் ஒனுக்கு எல்சிஎம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பார்ட் என்ன இருக்குது p ஸ்கொயர் -4. அப்போ இந்த p ஸ்கொயர் -4 வந்து எப்படி எழுதிக்கலாம், p ஸ்கொயர் -2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா. இந்த 2 2s are தானே 4, ஸோ 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கு. இது வந்து என்ன மெத்தடில் இருக்குதுன்னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ என்ன எப்படி எழுதுனா a ஸ்கொயர் - b ஸ்கொயர் = என்ன a + b இன்ட்டு a - b ஃபார்முலா. இது அல்ஜிப்ரா ஃபார்முலா தான். a ஸ்கொயர் - b ஸ்கொயர் = a + b இன்ட்டு a - b. ஸோ இந்த p ஸ்கொயர் அண்ட் 2 ஸ்கொயரை வந்து a + b இன்ட்டு a - b ஃபார்மெட்டில் எழுதணும். அப்போ என்ன வரும் p + 2 இன்ட்டு p -2. ஓகேவா. இப்போ வந்து p ஸ்கொயர் -4க்கும் வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு காமனாக உள்ளது செக் பண்ணிக்கணும். அப்போது இங்கே வந்து p -2 இருக்குது, இங்கே p -2 இருக்குது. அப்போ p -2வை எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ எல்சிஎம் = p -2. நெக்ஸ்ட்டு இங்கே p -1 இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ஒரு p -1 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அதை 1 டைம் எழுதிக்கணும். இல்லை அது 1 டைம் இருந்துச்சுன்னா அதை மட்டுமே எழுதிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து p + 2. ஓகேவா. இப்போ வந்து நம்மளுடைய எல்சிஎம் கிடச்சிச்சு. இந்த கொஸ்டினுக்கு எல்சிஎம் என்ன p -2 இன்ட்டு p -1 இன்ட்டு p + 2 தான் நமக்கு வந்து எல்சிஎம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th கொஸ்டின் என்னென்னா 2x ஸ்கொயர் -5x -3. நெக்ஸ்ட்டு 4x ஸ்கொயர் -36. இதுவும் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்து எழுதிக்கலாம். 2x ஸ்கொயர் -5x -3. இதுக்கு வந்து எப்படி எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா இங்கே வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து என்னது கோஎஃபிஷியன்ட்டு 2 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஐ மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த 2 வந்து இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். லாஸ்ட் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட்டு கூட கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் -6 ஆகும். இப்போ இங்கே -5 இங்கே -6. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணனா வந்து என்ன வரணும் -6 வரணும். தென் வந்து ஆட் பண்ணால் நமக்கு -5 வரணும். அப்போ வந்து 1 அண்டு -6. இப்போது 1 6 6 தென் மைனஸ்
தென் வந்து இது 1லேருந்து 6 மைனஸ் பண்ணினா நமக்கு என்ன வரும் -5 கிடைக்கும். ஓகேவா? இது ஐ மெத்தடில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால வந்து தனித்தனியாக எடுத்து எழுதிக்கணும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து 2x² நமக்கு கிடைச்ச வேல்யூவை எக்ஸுக்கு எழுதிக்கணும். அப்போ என்ன வரும் +1x தென் -6x தென் இங்கே என்ன இருக்குது -3. ஜஸ்ட் கெஸ் பண்ணிக்கோங்க. இந்த -5x இருக்குதுல்ல அதை ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். 1 - 6 = 5 தானே, அதுக்காக அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. இந்த எக்ஸுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. எக்ஸுக்கு வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா நம்ம வந்து இதுக்கு முந்தின ப்ராப்ளமில் எப்படி பண்ணணுமோ அதை மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் வந்து நமக்கு வந்து இப்போது 2x இந்த ரெண்டுக்கும் வந்து என்னது 2x வந்து காமனாக இருக்குது. நம்ம வந்து 2xஐ வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அப்போது இந்த 2x² தென் வந்து இந்த -6xலேருந்து எக்ஸை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும் 2xஐ வெளியில் எடுத்துட்டோன்னா இது வந்து x இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த -6xலேருந்து எக்ஸை மட்டும் தான் வெளியில் எடுத்துருக்கோம். அப்போ என்ன வரும் 2 3s தானே 6, அப்போ 3 2 3s 6. நெக்ஸ்ட்டு வந்து இந்த +1 வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. +1 வெளியில் எடுத்துட்டோன்னா அப்போ x இன்ட்டு இங்கே -3. புரியுதா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த x-3 வந்து காமனாக இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே வந்து என்னது x-3 வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது 2x தென் +1 அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2x + 1 சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்னோட நம்ம எல்சிஎம். செகண்ட் கொஸ்டின் என்ன, செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் பார்ட்டு 4x² - 36 இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து 4 வந்து காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கலாம் தானே. அப்போ 4 × x² - 4 9 9 4s தானே 36 9. இப்போ வந்து x² - 9 இருக்குது. இதை வந்து திருப்பியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி 4 × x². இந்த 9ங்கிறது என்னது 3² தான் 9, 3 3s 9. ஸோ 3² எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முந்தின ப்ராப்ளமில் பார்த்தோம்ல a² - b². என்ன a² - b²னா என்ன, a² - b² = a + b × a - b. ஓகேவா? இப்போ வந்து x² - 3² இருக்குது. அதை வந்து a + b × a - b ஃபார்மேட்டில் எழுதணும். அப்போ x + 3 × x - 3. ஓகேவா? இப்போ இதோட எல்சிஎம் வந்து இதுதான் 4 × x + 3 × x - 3 தான் இதோட எல்சிஎம். இனி நமக்கு வந்து ரெண்டு இக்குவேஷனுக்கு சேர்த்து எல்சிஎம் எழுதிக்கலாம். எல்சிஎம் = என்ன வரும், இங்கே வந்து x - 3 இருக்குது, இங்கே x - 3 இருக்குது. அப்போ 1 டைம் வந்து x - 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 2x + 1 இருக்குது, இங்கே இல்லை. ஸோ 2x + 1. நெக்ஸ்ட்டு 4 தென் வந்து இங்கே x + 3. ஓகேவா? கரெக்டான ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். அந்த கோஎஃபிஷியண்ட்டை 4 வெளியில் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. 4 × x - 3 2x + 1 தென் வந்து x + 3. இதுதான் நம்மளுடைய எல்சிஎம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இன்னும் நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். இனி வந்து நமக்கு வந்து 6th கொஸ்டின் என்னென்னா 2x² - 3xy the whole square. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 4x - 6y the whole cube. நெக்ஸ்ட்டு 8x³ - 27y³. இப்படி 3 இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பார்ட்லேயும் ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன, 2x² - 3xy the whole square.
இதை வந்து எப்படி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து 2x² மைனஸ் 3xy த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து எக்ஸை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் வெளியில் எடுத்தாச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்? 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும்? இந்த ஸ்கொயரை வந்து ஒவ்வொன்றுக்கும் எழுதிக்கலாம். x² 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பார்ட்டு என்ன? 4x மைனஸ் 6y த ஹோல் க்யூப். 4x மைனஸ் 6y த ஹோல் க்யூப். இதில் வந்து 2 வந்து காமனாக இருக்குது. 2 2s are 4, 2 3s are 6. ஸோ 2வை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ என்ன வரும்? 2 into 2x minus 3y the whole cube. ஃபர்ஸ்ட் எழுதினது மாதிரியே இனி தனித்தனியாக எழுதிக்கலாம். என்ன வரும்? 2 cube into 2x minus 3y the whole cube. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன எழுதிக்கணும்னா நெக்ஸ்ட் பார்ட்டை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டு என்ன? 8x³ மைனஸ் 27y cube. ஓகேவா? 8x³ மைனஸ் 27y cube. இதில் வந்து 8 வந்து 8ஐயும் க்யூப் ஃபார்மேட்டில் எழுதணுன்னா என்ன வரும்? 2 வரும். 2 2s are 4, 4 2s are 8. அப்போது 2x த ஹோல் க்யூப் மைனஸ் 27க்கு வந்து என்ன வரும்? 3 3 3s are 9, 9 3s are 27. அப்போ 3y த ஹோல் க்யூப். ஓகேவா? 2x³ இந்த 2x த ஹோல் க்யூப் மைனஸ் 3y த ஹோல் க்யூப் இருக்குது. இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா a³ மைனஸ் b³ a³ மைனஸ் b³ ஃபார்முலா என்ன? a மைனஸ் b இன்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b² தான் ஃபார்முலா. ஓகேவா? a³ மைனஸ் b³ இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². மெமரி பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு ப்ராப்ளம் பண்ணும்போது நமக்கு ஃபார்முலாஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபார்முலாஸை வந்து நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து a³ மைனஸ் b³ ஃபார்முலா படி இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? a மைனஸ் b. இப்போ 2x மைனஸ் 3y இன்ட்டு a² என்ன வரும்? 2x த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஏபிக்கு வந்து என்ன வரும்? 2x இன்ட்டு 3y. அப்போ என்ன வரும்? 3 2s are 6, 6xy. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் b² என்ன வரும்? 3y த ஹோல் ஸ்கொயர். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதிக்கணும்? மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 2x minus 3y into 2 2s are 4, 4x² plus 6xy. இந்த 6 எப்படி வந்துச்சுன்னு தெரியுது தானே? ab. அப்போ 2 into 3 6 then xy. ஓகே. ப்ளஸ் 3 3s are 9, 9y². ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணுமா? 2x minus 3y 4x² 6xy ப்ளஸ் 9y². இதில் இனி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம எல்சிஎம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இக்குவேஷனில் வந்து நமக்கு என்ன கிடச்சிச்சு? ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு x² இன்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? தென் வந்து செகண்ட் இக்குவேஷனுக்கு வந்து 2³ இன்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப். ஓகே. நமக்கு வந்து இங்கேயும் 2x மைனஸ் 3y இருக்குது. 3 பார்ட்லேயுமே வந்து 2x மைனஸ் 3y இருக்குது. இதில் ஹையஸ்ட் பவர் என்ன? 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப். 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பார்ட்டில் x² இருக்குது. செகண்ட் பார்ட்டில் 2³ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டுக்கு வந்து எதுவும் இல்லை.
ஸோ நமக்கு வந்து இந்த 2 க்யூபையும் எக்ஸ் ஸ்கொயரையும் எழுதிக்கலாம். 2 க்யூபு இன்டு எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு பார்ட்டில் என்ன இருக்குது, 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய எல்சிஎம். நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கலாம். 2 க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து 2x மைனஸ் 3y க்யூப் y ஹோல் க்யூப். நெக்ஸ்ட்டு வந்து 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஓகேவா? நம்மளுடைய எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினோட எல்சிஎம். கொஞ்சம் பெருசாகிடுச்சுல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.